सदाशिवसमारम्भाम् शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम् श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः ऋकारस्वन्दकारो वै ऋकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वात् गुरुरित्यभिधीयते ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवत्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः। हरिः ॐ। Mantra number 2.8, page number 246. त्रिरुन्नतं स्थाप्य समं शरीरं त्रिरुन्नतं स्थाप्य समं शरीरं त्रिदीन्द्रियाणि मनसा सन्निवेश्य त्रिदीन्द्रियाणि मनसा सन्निवेश्य ब्रह्मोडुपेन प्रतरेत विद्वान् ब्रह्मोडुपेन प्रतरेत विद्वान् श्रोतांसि सर्वाणि भयावहानि श्रोतांसि सर्वाणि भयावहानि। ஸோ இப்போ உபனிஷத் வந்து நம்மளுக்கு யோக அபியாசத்தை பற்றி சொல்லிட்டு இருக்கு. ஸோ யோகா அபியாசம் வந்து நம்ம அஷ்டாங்க யோகாவே பேஸ் பண்ணி இப்போ பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அஷ்டாங்க யோகாவே எதுலேருந்து எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா இந்த உபனிஷத்தில் இருக்கிற சில போர்ஷன்ஸ்லேருந்து தான் இந்த அஷ்டாங்க யோகாவை பதஞ்சலி மகரிஷி நமக்கு கொடுத்துருக்கார். ஸோ அப்போ அந்த அஷ்டாங்க யோகாவை நாம் வந்து சகுண பிரம்ம உபாசனமுக்கும் பயன்படுத்திக்கலாம், ஆர் நிர்குண பிரம்ம நிதித்தியாசனத்துக்கும் நாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ அந்த ஸ்டெப்ஸ் இருக்குல்ல, அங்கங்கள் வந்து ரெண்டுத்துக்குமே ஒன்று தான். இப்போ நம்ம ரெண்டுத்துக்குமே இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சகுண ஈஸ்வர தியானத்துக்கும் நாம் அஷ்டாங்க யோகாவை பயன்படுத்திக்கலாம், நிர்குண பிரம்ம தியானத்துக்கும் நாம் வந்து அஷ்டாங்க யோகாவை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்ன டிஃப்ரென்ஸ் அது ரெண்டுத்துக்கும் அப்படின்னா, இப்போ நம்ம சகுண ஈஸ்வர தியானம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஸ்ரவண மனனம் அவசியம் இல்லை. பெருமை அது வந்து இஷ்ட தேவதா உபாசனாவாக இருக்க போகிறது. வேற நம்ம நிர்குண பிரம்ம நிதித்தியாசனம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அதுக்கு ஸ்ரவண மனனம் முன்னாடி நாம் ப்ராக்டிஸ் பண்ணி இருக்கணும். அதுவும் ஃபார் அ லெங்த் ஆஃப் டைம் நாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தால் தான் நம்மளால் நிதித்தியாசனம் பக்கமே போக முடியும். ஸோ நிதித்தியாசனத்தை அகெயின் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட்ஸை வந்து அகெயின் உபனிஷத்தே நமக்கு கொடுக்கறது. அதில் ஒரு மெத்தட் என்ன அப்படின்னா இந்த ஓம்கார நிதித்தியாசனம். ஸோ அதுதான் வந்து இந்த மந்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஓம்கார தியானத்தை பற்றி ஆல்ரெடி நாம் வந்து மாண்டூக்கிய உபனிஷத் படிக்கும் பொழுது பார்த்துருக்கோம். ஸோ ஓம்காராவை எவ்வளோ செக்மெண்ட்ஸாக பிரிக்கலாம்? நாம் 4 செக்மெண்ட்டாக நாம் வந்து பிரிக்கலாம். அகாரா, உகாரா, அகாரா, அமாத்ரா, சைலன்ஸ். ஸோ அகாரா அப்படிங்கிறது எதை ரெப்ரசன்ட் பண்ணும்? ஜாக்கிரத் அவஸ்தாவை ரெப்ரசன்ட் பண்ணும். அதாவது நம்மளுடைய மைண்டுடைய அந்த வேக்கிங் ஸ்டேட்.
அதை வந்து அகாரா அப்படிங்கிற மாத்திரா வந்து ரெப்ரசன்ட் பண்றது. அப்புறம் உக்காரா வந்து ஸ்வப்ன அவஸ்தா, ட்ரீம் ஸ்டேட் ஆஃப் தி மைண்ட். மகாரா வந்து சுஷுப்தி அவஸ்தா. அப்புறம் அந்த அமாத்ரா இருக்கே, அதுதான் அந்த அவேர்னஸ் கான்சியஸ்னஸ் பிரின்சிபலை அது வந்து அந்த இடத்துல ரெப்ரசன்ட் பண்றது. அமாத்ரா அப்படின்னு சொன்னா அந்த ஓம்னு சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் இருக்கிற அந்த சைலன்ஸ். ஸோ அந்த சைலன்ஸ் தான் அந்த மூணுத்துக்கும் விட்னஸா இருக்கு. மூணுத்துக்கும் விட்னஸா இருக்கு. அந்த மூணு இல்லாம இருக்கே அதுக்கும் அதுதான் அந்த அமாத்ரா தான் வந்து விட்னஸா இருக்கு. ஆர் கான்சியஸ்னஸ் பிரின்சிபிள் தான் விட்னஸா இருக்கு. அகாரா உக்காரா மகாராக்கும் அது விட்னஸா இருக்கு. அப்புறம் சவுண்டே இல்லை அப்படிங்கிறதையும் அந்த கான்சியஸ்னஸ் பிரின்சிபிள் வந்து விட்னஸ் பண்றது. ஸோ அமாத்ரா சதுர்த்தா அவ்யவஹார்யா பிரபஞ்சோபசமஹா சிவஹா அத்வைதஹா ஏவ ஓம்காரஹா ஆத்மா ஏவ. இதுதான் நம்ம வந்து அப்படியே கொஞ்சம் வார்த்தைகளெல்லாம் மாறி போட்டுக்கிட்டோம். அவ்வளோதான் மாண்டூக்கிய உபனிஷத்துல நாம பார்த்தோம். ஸோ ஓம்கார தியானம் அதை வந்து யூஸ் பண்ணி நாம டீச்சிங்கை இன்டர்னலைஸ் பண்ணிக்கலாம். டீச்சிங்கை வந்து அசிமுலேட் பண்றதுக்கு ஓம்கார தியானம் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. பட் ஓம்கார தியானம் பண்றதுக்கு முன்னாடி சில ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம் தேவைப்படுறது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அது எங்க பார்த்தோம்? இந்த ப்ரிப்பரேஷன்ஸ் பத்திலாம் பகவத்கீதாவுடைய 6வது அத்தியாயத்துல ரொம்ப டீட்டெயில்டா நாம வந்து இந்த ஜெனரல் ப்ரிப்பரேஷன், ஸ்பெசிபிக் ப்ரிப்பரேஷன் அப்படிலாம் பார்த்தோம் இல்லையா? அப்ப கிருஷ்ணர் எங்கேருந்து எடுத்திருக்கார்? ஸ்வேதாஸ்வதர உபனிஷத்துல இருந்து கிருஷ்ணர் வந்து சில விஷயங்களை எல்லாம் வந்து பாரோ பண்ணியிருக்கார். ஸோ ஒரு கம்ஃபர்டபுள் பிளேஸ்ல உட்காந்துக்கணும், கம்ஃபர்டபுளா ஒரு பாஸ்டர்ல உட்காந்துக்கணும். நம்மளோட உடம்பு வந்து ஆக்சுவலி ஸ்பீக்கிங் இப்படி இருக்கணும். எப்போ 90 டிகிரிஸ் ரைட் ஆங்கிள் உட்காந்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். சமம் ஷரீரம் ஸ்தாபிய அப்படின்னு இந்த மந்திரத்துல வருது. திரிருன்னதம். ஸோ 3 பார்ட்ஸ் வந்து இப்படிலாம் வந்து இப்படி கொஞ்சம் பெண்டெல்லாம் ஆகாம ஸ்ட்ரைட்டா இருக்கணும் அப்படின்னு உபநிஷத் சொல்றது. என்ன 3 பார்ட்டு அப்படின்னா உரஹா. உரஹானா நம்மளுடைய செஸ்ட் போர்ஷன். அது வந்து இப்படிலாம் இப்போ கொஞ்சம் இப்படி இப்படி பண்ணுவோம்ல, இப்போ பண்ணலாம். தியானம் பண்ணும் பொழுது பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் நெக், நம்மளுடைய கழுத்து வந்து நேரா இருக்கணும். அதே மாதிரி தலை ஷிரஹா அதுவும் வந்து நேரா இருக்கணும். ஸோ இது இந்த 3மே வந்து ஸ்ட்ரைட்டா அப்ரைட்டா இருக்கணும். ஸோ எந்த விதமான பெண்டிங்கோ அப்படியே இந்த ட்ரூப்பிங் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதுவும் இருக்கக்கூடாது. ஜென்ரலாக என்ன சொல்லுவா அப்படின்னா, தியானம் பண்ணும் பொழுது ஸ்ட்ரைட்டா இருக்கணும். இந்த சூரியகாந்தி பூ இருக்குல்ல, அந்த செடி இருக்குல்ல, அது மாதிரி இருக்கக்கூடாது. சூரியகாந்தி பூ மாதிரி மலர்ந்து இருக்கணும் முகம். ஆனா நம்மளோட உடம்பு அது மாதிரி வளைஞ்சு இருக்கக்கூடாது. ஏன்னா அந்த பூவோட வெயிட் தாங்காம அந்த செடி இப்படியே வளைஞ்சிருக்கும்ல, அந்த மாதிரி நம்மளுடைய ஸ்தூல சரீரம் இருக்கக்கூடாது. ஸோ 3 உன்னதம் சமம் ஸ்தாப்ய. இந்த 3 பார்ட்ஸையும் நாம வந்து ஸ்ட்ரைட்டா வந்து வச்சுக்கணும். இது வந்து ஸ்தூல சரீரத்துடைய ஸ்திதி. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்னது? சென்ஸ் ஆர்கன்ஸ் எல்லாம் இப்போ நம்ம வந்து வெளி விவகாரங்கள்ல இருந்து வித்ரா பண்ணிக்கணும். ஸோ இந்திரியாணி மனசா. மனசா அப்படின்னா மைண்டோட ஹெல்ப்போடன்னு அர்த்தம். வித் த ஹெல்ப் ஆஃப் தி மைண்ட். அப்போ மனசோட ஹெல்ப்போட என்ன பண்ணணும்? நம்மளுடைய சென்ஸ் ஆர்கன்ஸை எல்லாம் இப்போ வெளி விஷயங்கள்ல இருந்து வித்ரா பண்றதுக்கு முயற்சி பண்ணணும். அப்ப கண்ணை வந்து ஃபார்ம்ஸ் அண்ட் கலர்ஸ்லேருந்து வித்ரா பண்ணணும். காதை வந்து சப்தத்திலேருந்து வித்ரா பண்ணணும். சப்தத்திலேருந்து வித்ரா பண்ணணும்னா நம்ம தியானம் பண்ணும் பொழுது நம்ம வந்து பேச மாட்டோம் இல்லையா? ஆனால் நமக்கு ஜென்ரலாக வந்து பக்கத்தில் இருக்கிறவா என்ன பேசுகிறா அப்படிங்கிறது ரொம்ப கிளியராக கேட்கும். அதுலலாம் நம்ம ஃபோக்கஸ் இப்போ போகக்கூடாது. அதே மாதிரி ஸ்மெல். மூக்கு வந்து இன்னைக்கு என்ன
நம்ம ஆத்துல பண்றா அப்படின்றதுலாம் வந்து இப்போ அட்டென்ஷன் போகக்கூடாது. ஆர் நான் என்ன பண்ணணும், தியானம் முடிச்சுட்டு நான் போய் என்ன சமைக்கணும் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் எல்லாம் தியானம் பண்றதுக்கு போது இருக்கக்கூடாது. ஸோ இப்போ அது எல்லாத்தையும் நாம வித்ரா பண்ணி எங்க வைக்கணும், ஹிருதினா இந்த இடத்துல ஹிருதயம். அப்ப நம்மளுடைய சென்ஸ் ஆர்கன்ஸ் எல்லாம் ஃபங்க்ஷன் பண்ணாம இருக்கும் பொழுது அது எல்லாம் எங்க வந்து லொக்கேட் ஆகுறது அப்படின்னா ஹிருதயத்துல தான் வந்து லொக்கேட் ஆகுது. ஸோ அது எல்லாத்தையும் அதனோட பிளேஸ்ல இப்ப நம்ம கொண்டு வந்து வைக்கணும். ஸோ வித் தி ஹெல்ப் ஆஃப் தி மைண்ட், மனசா. ஸோ மனசை தான் இப்போ அதுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக நாம் பயன்படுத்தணும். ஸோ லாஸ்ட் கிளாஸில் சொன்ன மாதிரி இந்த இடத்துல நாம் ரத்த கல்பனாவை ஞாபகப்படுத்திக்கணும். ஸோ ரத்த கல்பனா கட்டோபனிஷத்தில் நாம் வந்து படிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ இந்த உடம்பு வந்து ரத்தம் மாதிரி, இந்திரியங்கள் வந்து குதிரைகள், அந்த ரத்தத்தில் இருக்கிற குதிரைகள். குதிரையையும் ரத்தத்தையும் எது கனெக்ட் பண்றது, கடிவாளம், அதுதான் நம்மளுடைய மனசு. அந்த புத்தி வந்து சாரதி, டிரைவர், அந்த ரத்தத்தை ஓட்டுற சாரதி. அதுக்கப்புறம் ஜீவாத்மா தான் வந்து டிராவலர் அப்படின்னு நாம வந்து கட்டோபனிஷத்துல பார்த்துருக்கோம். அப்போ புத்தி தான் இந்த இடத்துல வந்து அந்த டிசைடிங் ஃபேக்டரா இருக்கு இல்லையா. அப்போ புத்தி மைண்டு கிட்ட இப்ப சொல்லணும், இது வந்து தியானம் பண்ற டைம், இது வந்து டிவி டைம் கிடையாது, ஃபேமிலி டைம் கிடையாது, வரியிங் டைம், கவலைப்படுற நேரமும் இது கிடையாது அப்படின்னு புத்தி வந்து இப்போ மனசுக்கிட்ட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கணும். அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை எடுத்துட்டு மனசு வந்து இப்போ சென்ஸ் ஆர்கன்ஸை எல்லாம் வந்து ரெகுலேட் பண்ணணும். ஸோ மன பிரகிரக அப்படின்னு நாங்கள் பார்த்துருக்கோம். ஸோ இந்திரியாணி ஹிருதி சன்னிவேஷ்ய. ஸோ எல்லா இந்திரியங்களையும் இப்போ ஹிருதயத்துக்குள்ள நாம எடுத்துட்டு வரணும். ஒன்ஸ் அந்த சென்ஸ் ஆர்கன்ஸ் எல்லாம் இப்போ வந்து எக்ஸ்டர்னல் வேர்ல்டுலேருந்து வித்ரா பண்ணிடுது அப்படின்னா இப்போ அந்த மைண்டு வந்து நிதித்தியாசனம் பண்றதுக்கு தயாரா இருக்கு. அதனால உபனிஷத்து இங்க சொல்றது வித்வான். வித்வான்னா யார் இப்போ அதையெல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்கானோ, அந்த வேதாந்திக் ஸ்டூடெண்ட், யாரு வந்து ஸ்ரவணம் மனனம்லாம் பண்ணி முடிச்சுட்டு இப்போ வந்து நிதித்தியாசனம் ப்ராக்டிஸ் பண்றானோ. ஸோ நம்ம வந்து பிரஸ்தான திரயம் முடிச்சுட்டு நிதித்தியாசனம் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஆர் அட்லீஸ்ட் பிரஸ்தான துவயமாவது நாம முடிச்சிருக்கணும். பிரம்மசூத்திரம்லாம் படிக்கலைன்னா கூட பகவத்கீதா படிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் சில இம்பார்ட்டன்ட் உபனிஷத்ஸ் எல்லாம் நாம வந்து முடிச்சிருக்கணும். அதுல ஓம்காரா தியானம் வந்து தியானம் பத்தி நாம காதால கேட்டிருக்கணும். ஸோ முண்டக்க உபனிஷத்துல நாம வந்து ஓம்கார தியானம் பத்தி பார்த்திருக்கோம். மாண்டூக்கிய உபனிஷத்துல நாம வந்து பார்த்திருக்கோம். ஸோ முண்டக்க உபனிஷத்துல என்ன பார்த்தோம், அப்படியே முன்னாடி பேச்ச திருப்புங்க. தனுர்கிரஹி உபனிஷதம் மகாஸ்திரம் ஷரம் ஹுபாச நிஷிதம் சந்தயீத ஆயம்ய தத் பாவகதேன சேதசா லக்ஷ்யம் ததேவாக்ஷரம் சோம்ய விதி பிரணவோ தனுஹு ஷரோஹ்யாத்மா பிரம்ம தல்லக்ஷ்யம் உச்யதே. So 2.2.3 and 2.2.4. ஸோ முண்டகோபனிஷத்துல ஓம்கார தியானம் பத்தி நாம பார்த்தோம். ஸோ அதை தான் ஸ்வேதாஸ்வதர உபனிஷத் வந்து இந்த இடத்துல ரெஃபர் பண்றது. ஸோ பிரம்ம அப்படிங்கிற வார்த்தை இந்த மந்திரத்துல எதை ரெஃபர் பண்றதுன்னா ஓம்காராவை ரெஃபர் பண்றது. உடுப்பம், உடுப்பம்னா போட், படகு சொல்லுவோம்ல. அப்ப இந்த ஓம்காரா அப்படிங்கிற போட்டோட ஹெல்ப்போட இந்த ஸ்டூடெண்ட் வந்து பிரதரேத கடக்கிறான். தரதி அப்படின்னா ஸ்விம் பண்றதுன்னு அர்த்தம். ஸோ கடக்கிறான். எதை கடக்கிறான்? சம்சார சாகரத்தை அவன் கடக்கிறான். அப்ப அந்த வித்வான் இருக்கானே, யாரு வந்து ஸ்ரவணம் மனனம் பிராக்டிஸ் பண்ணியிருக்காளோ அவன் நிதித்தியாசனம் பண்றது மூலமா, எதை அந்த ஓம்கார தியானம் பண்றது மூலமா அவன் வந்து சம்சார சாகரத்தை கடக்கிறான். அப்படின்னா அவன் வந்து அவனுடைய விஷனை வந்து
கன்வெர்ட் பண்ணிட்டான். என்ன, ட்ரையாங்குலர் ஃபார்மேட்ல இருந்து பைனரி ஃபார்மேட்டுக்கு அவன் வந்து சேஞ்ச் ஆயிட்டான். ஸோ ட்ரையாங்குலர் ஃபார்மேட்னா என்ன அர்த்தம்? நான் ஜீவா. அப்புறம் எப்பெல்லாம் எனக்கு இந்த வேர்ல்டு வந்து ப்ராப்ளம் கொடுக்கறதோ அப்பெல்லாம் நான் வந்து ஈஸ்வரா கிட்ட போய் நின்று என்னை வந்து காப்பாத்துங்கோ அப்படின்னு சொல்லுவேன். அப்போ நான் ஜீவா அப்படின்னு சொன்னாலே ஆட்டோமேட்டிக்காக எனக்கு சஞ்சிதம், ஆகாமி, பிராரப்தம் இதெல்லாம் அட்டாக் பண்ணிகிட்டே தான் இருக்கும். சில கர்மா வந்து என்னாலேயே ஹேண்டில் பண்ண முடியும், சில கர்மா வந்து என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது, ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். தேர்ஃபோர் நான் ஈஸ்வரா கிட்ட போய் ப்ளீஸ் என்னை காப்பாற்றுங்கோ அப்படின்னு இந்த SOS எமர்ஜென்சி கால்லாம் இருக்கே, நம்மக்கிட்ட மட்டும்தான் மொபைல் இருக்குமா, ஈஸ்வராவும் தான் வச்சுட்டு இருப்பார். நீங்கள் நம்ம SOS அமிச்ச உடனே அதை வந்து அவர் ரிசீவ் பண்ணி இம்மீடியட்டாக நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறார் இல்லையா. அப்போ ட்ரையாங்குலர் ஃபார்மேட் அப்படின்னு சொன்னால் அந்த ஜீவ ஜெகத் ஈஸ்வரால தான் இருப்போம். அப்போ அதுலேருந்து அவன் வந்து பைனரி ஃபார்மேட்டுக்கு வரான். அப்படின்னா சத்யமித்யா அந்த ஃபார்மேட்டுக்கு அவன் வரான். ஸோ ஓம்கார தியானம் மூலமாக நான் வந்து இப்போது என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் என்னுடைய அட்டென்ஷனை அந்த ஜீவ பாவத்திலேருந்து எடுத்துட்டு என்ன பண்ணணும், நான் வந்து அது எல்லாத்துக்கும் சாட்சியாக இப்போ இருக்கேன் அப்படிங்கிறதுக்கு நம்மளுடைய அட்டென்ஷனை திருப்பணும். ஸ்தூல சூக்ஷ்ம காரண ஷரீரார் வ்யதிரிக்தா பஞ்சகோஷாதீதஸ்ஸன் அவஸ்தாத்ரய சாட்சி சச்சிதானந்த ஸ்வரூபஸ்ஸன் அகம் அஸ்மி அப்படின்னு நிதித்தியாசனம் பண்ணும் பொழுது நாம அப்படிதான் சொல்லணும். அது வந்து எத்திஷ்டதி ச ஆத்மா, அது ஆத்மா, ச ஆத்மானா அது ஆத்மா. அப்ப நீ ஆத்மா இல்லையா, அதனால நிதித்தியாசனம் பண்ணும் பொழுது அகம் ஆத்மா அஸ்மி, அகம் பிரம்ம அஸ்மி, மையேவ சகலம் ஜாதம், மை சர்வம் பிரதிஷ்டிதம் அப்படி வந்து நாம சொல்லணும். நான் வந்து ஒரு மிசரபிள் ஜீவா கிடையாது, நான் ஈஸ்வராவை டிபெண்ட் பண்ணி இல்லை, ஆனா நான் யாரு, பிரம்மன். இந்த என்டையர் கிரியேஷனுடைய சப்ஸ்ட்ராட்டம், அதிஷ்டானம் நான். அப்ப இந்த ஷிஃப்டிங் இருக்குல்ல, தாசோகம் இருந்து சோகம் ஃபார்மேட், இதுதான் வந்து அந்த நிதித்தியாசனத்துடைய பலனா அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு கிடைக்கிறது. அப்போ இந்த சம்சார சாகரத்தை கடக்கிறான் அப்படின்னா இது வந்து ஃபிசிக்கலாக சாகரத்தை எல்லாம் நம்மளால கடக்கவே முடியாது. ஏன்னா இது எல்லாமே வந்து எப்படி யூஸ் பண்ணிக்கணும், சிம்பாலிக் லாங்குவேஜில் சொல்லப்படுறது. நான் வந்து இன்னைக்கு நிதித்தியாசனம் பண்ணி கடக்க ஆரம்பிக்கிறேன், ஒரு நாள் நான் வந்து சம்சார சாகரத்தோட அந்த கரைக்கு போவேன் அப்படிலாம் இமேஜின் பண்ணிக்க கூடாது. இது வந்து சிம்பாலிக்காக நமக்கு ப்ரெசென்ட் பண்ணப்படுறது. ஸோ ஜஸ்ட்டு நாம் நம்மளுடைய ஃபார்மேட்டை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறோம், ட்ரையாங்குலர் ஃபார்மேட் டு பைனரி ஃபார்மேட். ஸோ இதெல்லாம் இப்போ நமக்கு யார் சொல்லிட்டு இருக்கா, ஸ்வேதாஸ்வதர ரிஷி ஞாபகம் இருக்காங்க, அவர் தான் இதெல்லாத்தையும் இப்போ சொல்லிட்டு இருக்கார். ஸோ வித்வான் அப்படின்னு சொன்னால் அந்த வைஸ் பர்சன் பிரதரேத கிராஸ் பண்ணுறார். எதை, சர்வாணி ஸ்ரோதாம்சி. ஸோ ஸ்ரோதஸ் அப்படின்னு சொன்னால் அலை, ஸ்ட்ரீம்ஸ் அப்படின்னு அர்த்தம் ஆக்சுவலி. ஸோ இங்கே வந்து நம்ம அதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா அந்த புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் அப்படிங்கிற அந்த ஸ்ட்ரீம்ஸ், சைக்கிளிக் ஸ்ட்ரீம்ஸ்லேருந்து இந்த விஷயம் வந்து நம்மளை காப்பாற்றுறது. பயவஹானி, பயாவஹானி, பயாவஹானி அப்படின்னு சொன்னால் ஃப்ரைட்டனிங் அப்படின்னு தான் அர்த்தம். சம்சாரா டெஃபினட்டாக வந்து ஃப்ரைட்டனிங்காக தான் இருக்கும் இல்லையா. ஜன்ம மிருத்யு சரா வியாதி இதெல்லாம் இருக்குது நம்மளுக்கு. ஸோ மிருத்யுவும் வந்து எப்படின்னா அது மிருத்யுவை பற்றி நினச்சாலே நமக்கு வந்து இப்போது பயம் ஏற்படத்தான் ஏற்படுறது. ஜரா கேட்கவே வேண்டாம், ஓல்ட் ஏஜ், மிருத்யு கூட ஒரு செகண்ட் இப்படி வந்துட்டு டெத் வந்து இப்படின்றதுக்குள்ளே நடந்துடும் இல்லையா. ஆனால் இந்த ஓல்ட் ஏஜை வந்து கடக்கிறது வந்து வெரி வெரி டிஃபிகல்ட். வெறும் ஓல்ட் ஏஜ்னா கூட பரவாயில்ல, ஓல்ட் ஏஜோட கூடவே சேர்ந்து வியாதியும் வேற வந்துடுறது. அதனால எல்லாமே வந்து நம்மளுக்கு ரொம்ப பயம் கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கு. ஸோ அது எல்லாம் இப்போ இந்த வைஸ் பர்சனுக்கு கிடையாது, இருக்கிறது இல்லை. ஏன்னா அவன் வந்து என்ன தெரிஞ்சுட்டான்,
ந ஜாயதே மிரியதே வா கதாசித் நாயம் பூத்வா பவிதா வானபூயः அஜோ நித்யம் சாஸ்வதோயம் புராணः ந ஹன்யதே ஹன்யமானே ஷரீரே. அதனால அவனுக்கு வந்து நான் பிறக்கவே இல்லைங்கிற போது எனக்கு எப்படி வந்து டெத் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏற்படும். அதனால அவனுக்கு எனக்கு ஜரா கிடையாது, வியாதி கிடையாது, மிருத்யு கிடையாது. ஏன்னா நான் வந்து அசங்க பிரம்மஸ்வரூபம் அப்படிங்கிறது அவனுக்கு தெரியறது. ஸோ இதெல்லாம் அவனுக்கு இந்த பெனிஃபிட் எதனால கிடைக்கிறதுனா ஓம்கார நிதித்தியாசனம் மூலமா. நெக்ஸ்ட் மந்திரம் பார்க்கலாம். மந்த்ரா நம்பர் 2.9. प्राणान् प्रपीठ्येह संयुक्तचेष्टः क्षीणे प्राणे नासिकयोश्वसीत दुष्टाश्वयुक्तमिव वाहमेनम् विद्वान् मनो धारयेता प्रमत्तः. இப்போ ஒரு பர்சன் வந்து சக்சஸ்ஃபுல்லா நிதித்தியாசனத்தை பிராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அந்த பர்சனுக்கு ப்ரிடாமினெண்டா வந்து ஒரு சாத்விக் மைண்ட் வந்து கண்டிப்பா தேவை. சாத்விக் மைண்ட்னா என்ன அர்த்தம்? எந்த மைண்டு ரஜோ குணத்தினாலையும் தமோ குணத்தினாலையும் டாமினேட் பண்ணப்படாமல் இருக்கோ அந்த மைண்டை வந்து நாம சாத்விக் மைண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப ரஜோ குணம் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு சொன்னா எப்படி இருப்பா அந்த பர்சன்? என்ன பண்ணணுமோ அது பண்ண மாட்டான், ஆனா வேற ஏதோ வந்து பண்ணிட்டே இருப்பா இல்லையா? ஓவர் ஆக்டிவா அந்த மைண்ட் வந்து வேலை பண்ணும். ரெஸ்ட்லெஸ் மைண்ட் அப்படின்னு சொல்றோம்ல, ரெஸ்ட்லெஸ் மைண்டுனா ரஜோகுணம் வந்து அப்போ ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு நாம வந்து புரிஞ்சுக்கலாம். ஒரு ப்ரெஷர் வந்து மைண்டில் இருந்துட்டே இருக்கும். ஏதோ ஒன்று வந்து பண்ணியே ஆகணும், பண்ணி முடிச்சாதான் நம்மளை வந்து இந்த உலகம் வந்து இந்த மாதிரி ஒரு பர்சன் இருக்கானே கன்சிடர் பண்ணும். அந்த மாதிரிலாம் வந்து ஒரு ப்ரெஷர்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா அதெல்லாம் ஹைலி ரஜசிக் மைண்ட் அப்படின்னு அர்த்தம். அது மைண்ட் லெவலில் மட்டும் இருக்காது, ஆப்வியஸாக என்ன ஆகும், ஃபிசிக்கல் லெவல்லையும் அது வந்து அஃபெக்ட் பண்ணும் இல்லையா? தன்னை எக்ஸ்பிரஸ் பண்ணிக்க ஆரம்பிக்கும். அப்போ சும்மா உட்கார்றது கூட அவளால் வந்து முடியாது. கை ஆட்டுறது, கால் ஆட்டுறது, ஏதோ ஒன்று பண்ணிகிட்டே இருப்பாள். அது எல்லாமே வந்து ரஜோகுணம் ஜாஸ்தியாக இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். அப்போ ரஜோகுணத்தை இப்போ நம்ம என்ன பண்ணி ஆகணும்னா டைல்யூட் பண்ணி ஆகணும். இன்னொரு எக்ஸ்ட்ரீம் வந்து தமோகுணம். தமோகுணம் வந்து டாமினண்ட்டாக இருந்தது அப்படின்னு சொன்னால் என்ன ப்ராப்ளம் ஆகும்? சுத்தம் பாசிவ் ஆயிடும். ஆமா, எப்ப பாரு வந்து தூங்கலாமா அப்படின்னே வந்து அது வந்து பார்த்துட்டே இருக்கும். ஸோ மெடிடேஷனுக்கு ஒரு தமோகுண பிரதான பர்சன் உட்கார்ந்தா என்ன ஆகும்? நல்ல ஜாலியா வந்து தூங்கி போயிடுவான். அப்போ தமோகுண பிரதான மைண்ட் தூங்கி போயிடும், ரஜோகுண பிரதான மைண்டு இருக்கும். சத்வகுண பிரதான மைண்டினால மட்டும்தான் தியானம் பண்ண முடியும். தியானம் பண்றது அப்படின்னா இதை பத்தி எந்த ஒரு ஆப்ஜெக்ட் ஆஃப் மெடிடேஷன் எடுத்துக்கிறோமோ அதிலேயே அந்த தாட்ஸை வந்து டுவெல் பண்ண வைக்கிறது தான் நாம் வந்து இந்த இடத்துல தியானம் அப்படின்னு சொல்றோம். ஸோ எப்படி வந்து மனசை சாத்வீகமாக ஆக்குறது? நிறைய எக்ஸசைசஸ் வந்து சாஸ்திரம் நமக்கு சொல்லி கொடுக்குறது. அதில் ஒன்று வந்து பிராணாயாமா. பிராணனை நாம வந்து ரெகுலேட் பண்றது மூலமா நம்மளுடைய ரஜோகுணத்தை டைல்யூட் பண்ணலாம். ஏன்னா ரஜோகுணமும் பிராணனும் இன்டர் கனெக்டட். கரெக்டா? ரஜோகுணமும் பிராணனும் இன்டர் கனெக்டட். ஏன் பிராணான்னு சொன்னாலே இட் இஸ் அசோசியேட்டட் வித் எனர்ஜி. இப்போ வேலைலாம் பண்ணணும்னா நம்மளுக்கு வந்து பிராண சக்தி வந்து நல்லா இருக்கணும். அப்போ ரஜோகுணம் டாமினண்ட்டாக இருந்ததுன்னா பிராணசக்தி வந்து தன்னோட பீக்கில் இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அதனால தான் பாடி வந்து ஹைப்பர் ஆக்டிவ்லாம் சொல்கிறோம்ல, அந்த மாதிரி நமக்கு ஆறுது. ஸோ ரஜோகுணம் அண்ட் பிராணா வந்து இன்டர் கனெக்டட். அப்படின்னா ரஜோகுணம் நம்மளுடைய பிராணனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும்,
பிராணன் நம்மளோட ரஜோகுணத்தை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். அப்போ பிராணாயாமா பண்ணுறது மூலமாக என்ன பண்ணுறோம், பிராணனை குவயட்டன் பண்ண ட்ரை பண்ணுறோம். பிராணன் குவயட்டன் ஆச்சுன்னா நேச்சுரலாக ரஜோகுணமும் வந்து டைல்யூட் ஆகும். ஸோ எப்படி பிராணனை வந்து குவயட்டன் பண்ண ட்ரை பண்ணுறோம்? ஸோ பிராணாயாமாலேயே நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ப்ரீதிங் எக்ஸசைசஸ் இருக்கு இல்லையா. பேசிக்காக ஒன்று பண்ணால் கூட போகிறோம். நம்ம பிராணனை வந்து வாட்ச் பண்ணினோம் அப்படின்னாலே பிராணன் வந்து ஸ்லோ டவுன் ஆகிடும். அந்த ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் இதை வந்து இன்னும் எதுவுமே பண்ணாமல் ஜஸ்ட்டு அந்த ப்ரீத் இன் அண்ட் ப்ரீத் அவுட்டை மட்டும் வாட்ச் பண்ணாலே நம்மளோட பிராணன் வந்து ரெகுலேட்டடாக ஸ்மூத்தாக உள்ளே போயிட்டு வெளில வரதை நம்மளால் வந்து பார்க்க முடியும். ஸோ இது ஒரு எக்ஸசைஸ். இன்னொரு எக்ஸசைஸ் என்ன அப்படின்னா, இப்போ வந்து ரஜோகுணத்தை வந்து டைல்யூட் பண்ணுறதுக்கு பிராணாயாமா அப்படின்னு ஒன்று சொல்லப்பட்டது இல்லையா. அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த ரஜோகுணம் வந்து நமக்கு எதுக்கு ஜென்ரலாக தேவைப்படுறது அப்படின்னு பார்த்தோம்னா, மெட்டீரியல் சக்ஸஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் வந்து ரஜோகுண பிரதான பர்சனாக இருந்தால் தான் மெட்டீரியல் சக்ஸஸ் நமக்கு கிடைக்கும். ஏன்னா நிறைய நேரம் உழைக்கிறதுக்கு தயாராக இருக்கணும் இல்லையா. ஒரு 14-15 hours நம்ம வந்து ஒர்க் பண்ணணும். அப்புறம் ஒரே நேரத்துலேயே நம்மளால் வந்து 5-6 ஃபோன் காலை வந்து அட்டென்ட் பண்ணுறதுக்கான திறமை நமக்கு இருக்கணும். எல்லா இடத்துலையும் ஃபோன் மாட்டின்ட்டு இங்கே ஒன்று மாட்டின்ட்டு இந்த பக்கத்தில் ஒரு ஏர்பாடாது, இந்த பக்கம் ஒன்று, இந்த பக்கம் இன்னொரு ஃபோனோடது, அப்புறம் இப்படி கழுத்தில் மாட்டிட்டு எல்லாம் மாட்டின்ட்டு ஆன்சர்லாம் பண்ணணும்னா அதுக்கு டெஃபினட்டாக வந்து ரஜோகுண பிரதான பர்சனாக தான் இருக்கணும். ஸோ இந்த கார்ப்பரேட் சக்ஸஸ்லாம் வேணும்னா நீங்கள் ரஜோகுண பிரதானமாக இருக்கணும். பட் இப்போ கிளாஸுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா முதல்ல டிசைட் பண்ணணும், எனக்கு மெட்டீரியல் சக்ஸஸ் வேணுமா ஸ்பிரிச்சுவல் சக்ஸஸ் வேணுமா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நாம் வந்து முதல்ல டிசைட் பண்ணிக்கணும். ஸோ நம்ம கோல் வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணிக்கணும். பட் உபனிஷத்து இங்கே என்ன அசியூம் பண்ணுவோம், இப்போ படிக்க வந்திருக்கோம் அப்படின்னா ஸ்பிரிச்சுவல் சக்ஸஸ்ன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் மைக் வேலை பண்ண ஆரம்பிச்சு. ஸோ உபனிஷத்து வந்து என்ன கன்சிடர் பண்ணுறதுன்னா ஸ்பிரிச்சுவல் சக்ஸஸுக்காக தான் வந்திருக்கோம் அப்படின்னு. அதனால ஆப்வியஸாக நம்ம எல்லாருமே வந்து என்ன குணப்பிரதானமாக இருக்கணும், சத்வ குண பிரதானம். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் என்ன சொல்றதுன்னா சம்யுக்த சேஷ்டா. எல்லாத்தையுமே வந்து மாடரேட்டா பண்ணணும், எக்ஸ்ட்ரீம்ஸை வந்து அவாய்ட் பண்ணணும். ஸோ ரஜோகுணம் ஜாஸ்தியாக இருந்தது அப்படின்னா ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போயிடுவோம், தமோ குணம் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா இன்னொரு எக்ஸ்ட்ரீமுக்கு போயிடுவோம். அதனால எப்படி இருக்கணும்னா சத்வகுண பிரதானமாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நேச்சுரலாகவே நீங்கள் எல்லாத்துலேயுமே மாடரேட்டாக இருப்பேன். இந்த பக்கமும் போக மாட்டேன், அந்த பக்கமும் போக மாட்டேன். அதுதான் வந்து சத்வகுணத்துடைய ஐடென்டிஃபிகேஷன். ஸோ இதையும் நம்ம கீதால 6th chapterல வந்து பார்த்துருக்கோம் இல்லையா. என்ன ஸ்லோகம், யுக்தாஹார விஹாரஸ்ய யுக்தசேஷ்டஸ்ய கர்மசு யுக்தஸ்வப்னாவபோதஸ்ய யோகோ பவதி துக்கஹ அப்படின்னு பார்த்துருக்கோம். யுக்த ஆஹாரஹா, ஆகாரத்தில் மாடரேஷன் இருக்கணும். ஸோ ரொம்ப ஜாஸ்தியாகவும் சாப்பிடக்கூடாது, அட் தி சேம் டைம் சாப்பிடாமலும் இருக்க, குறைச்சலாக சாப்பிடலாம், சாப்பிடாமலும் இருக்கக்கூடாது. விஹாரஸ்ய, விஹாரஸ்ய அப்படின்னு சொன்னால் ஜென்ரலாக விஹாரகான ரெஸ்ட் எடுத்துக்கிறது அப்படின்னு அர்த்தம். இங்கே எப்படி எடுத்துக்கணும்னா மாடரேஷன் அப்படிங்கிறதுனால ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி நம்மளுடைய உடம்புக்கு நாம் வந்து கொடுக்கணும். ஸோ ஓவராக எக்ஸர்ட் பண்ணக்கூடாது, அட் தி சேம் டைம் ரெஸ்ட், கம்ப்ளீட்டாக ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டோட்டலாக வந்து உடம்பையே நகர்த்தாமலும் நாம் இருக்கக்கூடாது. ஒரு செடென்டரி லைஃப் ஸ்டைல் நம்மளுக்கு இருக்கக்கூடாது. அப்படி இருந்ததுன்னா அது நம்மளோட மென்டல் ஹெல்த்துக்கு வந்து டெஃபினட்டாக ப்ராப்ளமே கொடுக்கும். ஸோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி மினிமமாக அட்லீஸ்ட் இருக்கணும். சேஷ்டஸ்ய கர்மசு அப்படின்னா சேஷ்டகா அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல வந்து ஆக்குபேஷன் அர்த்தம். ஏதாவது ஒரு வேலையில் நாம் வந்து ஈடுபடணும். ஏன்னா நம்ம 4th chapterல
கீதாவோட 4th சாப்டர்ல பகவான் வந்து 4 வருணங்கள் பிரிச்சு கொடுத்துருக்காருல, அந்தந்த வருணங்களுக்கு சில வேலைகள் இருக்கே, அவாவா அந்தந்த வேலையை கண்டிப்பா பண்ணி ஆகணும். ஏன் அப்படின்னா அந்த வேலையை பண்றது மூலமா நம்ம சொசைட்டிக்கு கான்ட்ரிபியூட் பண்றோம், அதுக்காக அந்தந்த வேலையை நாம பண்ணி ஆகணும். ஸோ ஆக்குபேஷனும் வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ இப்போ க்ஷத்ரியா வைஷ்யாலாம் இருக்காளே, அவளுடைய ஆக்குபேஷன்லாம் வந்து இப்போ ப்ரொடெக்ட் பண்ணுறது, அப்புறம் பிஸ்னஸ் பண்ணுறது, அது மாதிரிலாம் இருந்ததுன்னா இப்போ 24/7 அவள் அந்த வேலையே பார்த்துருந்தா இப்போ ஸ்வேதாஸ்வதர கிளாஸ் அட்டென்ட் பண்ணுவா. அதனால அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தா கூட அதில் மாடரேஷன் வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸ்வப்ன அவபோதஸ்ய, ஸோ தூக்கமும் வந்து மாடரேட்டாக நம்மளுக்கு இருக்கணும். தூக்கம் மாடரேட்டாக இருக்கணும்னா சீக்கிரமாக எழுந்துக்கணும், சீக்கிரமாக வந்து தூங்க போகணும். இதெல்லாம் வந்து அதனோட சரி விஷயங்கள்லாம் நம்ம போட்டுக்கணும். ஸோ ஒரு பேலன்ஸ்டு லைஃப் நம்ம லீட் பண்ணினோம் அப்படின்னா நம்மளால சக்ஸஸ்ஃபுல்லாக மெடிடேட் பண்ண முடியும். ஸோ பேலன்ஸ்டு லைஃப்பை தான் பகவான் வந்து 6வது அத்தியாயத்தில் என்னன்னு சொன்னார் நம்மளுக்கு. பகிரங்க சாதனான்னு சொன்னார். இதுதான் அப்போ பிராணாயாமா இங்க உபனிஷத் சொல்றதே அது வந்து பகிரங்க சொன்ன உடனே அந்தரங்க சாதனா. அப்போ பகிரங்க சாதனா அந்தரங்க சாதனா ரெண்டுத்தையும் தான் உபனிஷத் வந்து இங்க ரெஃபர் பண்றது. ஸோ இந்த பிராணனை நாம ரெகுலேட் பண்றது மூலமா என்ன ஆகுறது, பிராணே க்ஷீணே. அப்போ இந்த பிராண சக்தி இருக்குல்ல, க்ஷீணம்னா குறையிறதுன்னு அர்த்தம் இல்லையா, அது கிராஜுவலா வந்து மாடரேட் ஆக ஆரம்பிக்கிறது. அந்த ஓவர் எனர்ஜி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறைய ஆரம்பிக்கிறது. இப்போ உங்களுக்கு பிராண சக்தி ஜாஸ்தியாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணுவேன் அப்படின்னா எப்படியாவது அது வெளியில் அந்த குழந்தைகளெல்லாம் சொல்கிறோம்ல, ஹைப்பர் ஆக்டிவாக இருக்குது அந்த குழந்தை, அதனால ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுறது மூலமாக அதனோட எனர்ஜியை லெட் அவுட் பண்ணுறது. நம்ம என்ன பண்ணுவோம், எப்படி லெட் அவுட் பண்ணுவோம்னா பேசிகிட்டே இருக்கும், யார்கிட்டையாவது ஏதாவது வந்து பேசிட்டு இருக்கணும், அதை கண்டினியூஸாக பேசினோம் அப்படின்னா நம்மளுக்கு பிராண சக்தி வந்து ஜாஸ்தியாக இருக்குன்னு அர்த்தம். முன்னாடி யாருமே இல்லைன்னா ஃபோன் எடுத்து யார்கிட்டையாவது வந்து பேசுறது, இல்லை ஃபோன்லேயும் யாரும் வந்து இப்போ என்ன டிஸ்டர்ப் பண்ணாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா தனக்கு தானே சில பேர் வந்து பேசிகிட்டு இருப்பா, சில பேர் தூக்கத்துலலாம் பேசுவா. இப்படியோ வந்து அந்த எனர்ஜி வந்து லெட் அவுட் ஆகணும்ல. ஸோ பிராணே க்ஷீணே நாசிகையா உச்வதீத. ஸோ அது வந்து இப்போ என்ன பண்ணணுமா, வெளியிலெல்லாம் அந்த பிராணன் வந்து டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டீஸ் மூலமாக தன்னை எக்ஸப்ட் பண்ணிக்கிறது இல்லை, அதையெல்லாம் இப்போ வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிட்டு அந்த பிராணனை இப்போ நம்ம எது வழியாக அனுப்பணுமா, நாசிகையா உச்வதீத, வெறும் மூக்கு வழியாக மட்டும் அந்த பிராணன் உள்ளே போயிட்டு வெளியில் வரணும். அப்போ நாம் இப்போ கம்ப்ளீட்டாக பிராணனையும் வந்து ரெகுலேட் பண்ணிட்டோம். ஏன்னா இப்போ எந்த ஒரு இந்திரியம் ஃபங்க்ஷன் பண்ணணும் அப்படின்னாலும் பிராணன் வந்து அதுக்கு ஹெல்ப் பண்ணணும் இல்லையா, பிராணசக்தி வந்து அந்த இந்திரியத்துக்கு ஹெல்ப் பண்ணினா தான் அந்த இந்திரியம் வந்து கம்ப்ளீட்டாக ஃபங்க்ஷன் பண்ணும். இப்போ அதை எல்லாத்தையும் வித்ரா பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நாசிகையா உச்வதீத, மற்ற இடத்துல இதெல்லாம் அந்த பிராணிக் ஃப்ளோவை வந்து நாம் ஸ்டாப் பண்ணிடுறோம். ஸோ அந்த ப்ரீதிங் வந்து இப்போது மூக்கு வழியாக உள்ளே போயிட்டு வெளியில் வரணும். எப்படி இருக்கணும் ப்ரீதிங்னா, ஸ்லோவாக ஸ்டடியாக ரிதமிக்காக இருக்கணும். ஸோ இது எல்லாமே வந்து யோக சாஸ்திரத்தில் ரொம்ப டீட்டெயில்டாக வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அப்படி பண்ணுறது மூலமாக என்ன ஆகுறது, துஷ்ட அஸ்வயுக்தம் வாகம் இவ. ஸோ இது ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். துஷ்ட அஸ்வ அப்படின்னா அன்டேம்டு ஹார்சஸ், கட்டுக்கு அடங்காத குதிரைகள் அப்படின்னு அர்த்தம். வாக அப்படின்னு சொன்னால் வாகனம்னு அர்த்தம், வெஹிக்கல்னு அர்த்தம். ஸோ இந்த வண்டி அந்த அன்ரூலி ஹார்சஸோட கனெக்ட் ஆகி இருந்தது அப்படின்னு சொன்னால் அதால் தியானம் பண்ண முடியுமா? இந்த சரீரம் அந்த அன்ரூலி பிராணாவோட கனெக்ட் ஆகி இருந்ததுன்னா அதால் தியானம் பண்ண முடியுமானா தியானம் பண்ண முடியாது. அதனால அந்த பிராணனை பிராணாயாமம் மூலமாக நாம் வந்து ரெகுலேட் பண்ணணும். ஸோ ஏனம் அப்படிங்கிறது வந்து பிராணம், அதை வந்து ரெஃபர் பண்ணுறது. ஸோ பிராணம் தாரயேத்.
ஸோ பிராணனை நாம் வந்து இப்போ ரெகுலேட் பண்ணணும். தாரையேத்னா ரெகுலேட் பண்ணுறது. அப்படி பிராணனை ரெகுலேட் பண்ணும் பொழுது நேச்சுரலாக நம்மளோட மனசு என்ன ஆகும், இப்போது குவைட்டாக ஆரம்பிக்கும். அப்போது பாடி வந்து ரிலாக்ஸ்டாக இருக்கணும், சென்ஸ் ஆர்கன்ஸ் ரிலாக்ஸ்டாக இருக்கணும், நம்மளோட ப்ரீதிங் ரிலாக்ஸ்டாக இருக்கணும், மைண்டும் இப்போ ரிலாக்ஸ்டாக இருக்கணும். இப்போ அந்த எல்லா கோஷாவையும் நம்ம ரிலாக்ஸ் பண்ணினதுக்கப்புறம், எல்லா கோஷானா என்னெல்லாம் கோஷம் ரிலாக்ஸ் பண்ணணும், அன்னமய பிராணமய இதை வந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டோம்னா இப்போ நம்ம எதுக்கிட்ட வரணும், மனோமய கோஷா கிட்ட வரணும். ஸோ அதுதான் இங்கே சொல்லப்படுது. வித்வான் அகெயின் மெடிடேட்டர், அந்த ஸ்டூடெண்ட் அவன் என்ன பண்ணுறான், மனஹா தாரையேத். ஸோ அந்த ரெண்டு தாரையேத்தை வந்து 2 வாட்டி யூஸ் பண்ணிக்கணும். ஒன்று வந்து ஏனம் தாரையேத், இன்னொன்று வந்து மனஹா தாரையேத். ஸோ இப்போ வந்து அந்த பர்சன் வந்து தன்னோட மனசை வந்து எதை பற்றி தியானம் பண்ண போகிறானோ அதில் வந்து அவன் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு இப்போது முயற்சி பண்ணணும். ஸோ நம்ம பார்த்துருக்கோம், தியானம் அப்படிங்கிறதுல வந்து 3 ஸ்டேஜஸ் இருக்குது அப்படின்னு நாம் பார்த்துருக்கோம் இல்லையா. தாரணா, தியானா, சமாதி அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ இந்த மனசை வந்து அந்த விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணு அப்படின்னு சொன்னால் நேச்சுரலாக அது என்ன பண்ணும், பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வேற எங்கேயோ வெளியில் போகும். இப்போ என்ன பண்ணணும், அதை மறுபடியும் ப்ளீஸ் நீ வந்து இதில் ஃபோக்கஸ் பண்ணு. ஸோ அந்த குழந்தை எப்படி வந்து வெளியில் ஓடி ஓடி போகுமோ, அம்மா வந்து ஓடி போகிறது போட்டான் அப்படின்னு விட்டுருவாளா, என்ன பண்ணுவா, திருப்பியும் எடுத்துட்டு வந்து எப்படி தன்னோட மடியில் உட்கார வச்சுப்பாளோ அது மாதிரி மனசை எங்கே ஓடுறதோ அது பின்னாடியே போய் பிடிச்சிட்டு வந்து இந்த விஷயத்தில் நாம் ஈடுபட வைக்கணும். யதோ யதோ நிஷ்சரதி மனஸ்சஞ்சலமஸ்திரம் ததஸ்ததோ நியம்யைதத் ஆத்மன்யேவ வசம் நயேத். அதை வந்து ஆத்மாவை பற்றி சிந்திக்கிறதுக்கு அதை மறுபடியும் கூட்டிட்டு வா. ஸோ அதுதான் வந்து இந்த இடத்துல அப்ரமதா அப்படின்னு சொல்லப்படுறது. அப்ரமதா அப்படின்னா அலர்ட்டாக இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். அலர்ட்னஸ் வந்து அந்த இடத்துல அவசியம். அதாவது அது எங்கேயோ போகிறது அப்படின்னு சொல்லிட்டு சரி போட்டோம் போ அப்படின்னு விடக்கூடாது. அது இல்லாமல் அலர்ட்டாக அச்சோ எங்கேயோ போகிறதே மறுபடியும் நாம் வந்து அதை இங்கே இழுத்துட்டு வரணும். ஸோ அந்த அலர்ட்னஸ் வந்து கண்டினியூவஸாக தியானம் பண்ணுற மொத்த டைமுக்கும் நமக்கு வந்து அவைலபிளாக இருக்கணும். ஸோ தாரணா, தியானா, சமாதின்னு 3 ஸ்டேஜஸ் வந்து அதுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு. தாரணா, தியானா ரெண்டுத்துலையுமே என்ன பண்ணணும்னா மைண்டு வெளியில் போயிட்டு தான் உள்ளே வரும். இப்போ சமாதி அப்படிங்கிறது வெளியில் உள்ளெல்லாம் போகாமல் அப்படியே அந்த விஷயத்திலேயே அப்சார்ப்டாக இருக்கிறத வந்து நாம் சமாதி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ வந்து வெளி விஷயங்கள்னால அது டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் அப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா அதுக்கு பேர் சமாதின்னு சொல்கிறோம். சமாதி அப்படிங்கிறது அகெயின் அது வந்து ஒரு என்ன சொல்லலாம், ஒரு மிஸ்டிக்கல் ஸ்டேட் எல்லாம் கிடையாதுன்னு நம்ம கீதா கிளாஸ்லேயே பார்த்துருக்கோம். நம்ம எல்லாருக்குமே அந்த கேப்பபிலிட்டி உண்டு. ஆனால் எதில் அதை நாம் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இங்கே கொஸ்டின். ஜென்ரலாக வந்து இப்போ டிவி பார்க்குறோம் அப்படின்னா ஏதோ ஒரு விஷயம் பிடிச்சி பார்க்குறோம் அப்படின்னா அதுலேயே ஒன்றி போகிறதெல்லாம் நமக்கு ரொம்ப சகஜமாக சாதாரணமாக இருக்கக்கூடிய விஷயம். அதனால ஆத்ம தியானத்தில் நமக்கு வந்து அந்த ஸ்டேட் ஆஃப் மைண்ட் ஏற்படணும்னா அது எவ்வளோக்கு எவ்வளோ அதை வேல்யூ பண்ணணும், எவ்வளோக்கு எவ்வளோ அந்த டீச்சிங் நமக்கு உள்ளே போயிருக்கணும் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. இப்போ இந்த டிவி ஆர் மற்ற விஷயங்கள்லாம் நேச்சுரலாகவே நமக்கு உள்ளுக்குள்ளே ரொம்ப ஊறி போயிருக்கிறதுனால யாருமே வந்து நீ அதை கான்சென்ட்ரேட் பண்ணி பாரு, அதை அப்படியே பாரு அப்படின்லாம் நமக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதை ஆன் பண்ணி விட்டால் நேச்சுரலாக மைண்ட் வந்து அதில் போய் அப்சார்பே ஆகிடுறது. சம்டைம்ஸ் நாமளே அந்த படத்தில் நடிக்கிற மாதிரியோ அந்த சீனுக்குள்ளே இருக்கிற மாதிரியோலாம் நம்மளால் வந்து கற்பனை பண்ணிட்டு அதோடு அப்படியே ஒன்றிலாம் நம்மளால் போக முடியாது. அந்த மாதிரி இந்த விஷயத்தில் அந்த அப்சார்ப்ஷன் வந்து நமக்கு தேவைப்படுறது. அப்ரமதா அப்படின்னா வித் அலர்ட்னஸ் நீ வந்து உன்னோட மைண்டை வந்து ரெகுலேட் பண்ணு. நெக்ஸ்ட் மந்திரம், மந்த்ரா நம்பர் 2.10. சமே சுச்சௌ சர்க்கரா வன்னிவாலுகா. சமே சுச்சௌ சர்க்கரா வன்னிவாலிகா. அந்த வாலிகாவை வந்து வாலுகான்னு எழுதுங்க.
வாலு விவர்ஜிதே சப்த ஜலாஸ்ரயாதிபிஹ विवर्जिते सप्त जलाश्रयादिभिः मनोनुकूले न तु चक्षुपीडने मनोनुकूले न तु चक्षुपीडने गुहानिवाताश्रयणे प्रयोजयेत् गुहानिवाताश्रयणे प्रयोजयेत्. ஸோ இங்கே வந்து உபனிஷத் வந்து அந்த தியானம் பண்ணுறவன் ஒரு அப்ராப்ரியேட் பிளேஸை வந்து செலக்ட் பண்ணி தியானம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது. ஸோ அந்த லொக்கேஷன் பற்றி இங்கே சொல்கிறது. ஸோ அந்த லொக்கேஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னா தியானம் பண்ணுறதுக்கு கண்டியூசிவாக அந்த பிளேஸ் வந்து இருக்கணும். அகெயின் 6th சாப்டரை நாம் வந்து ஞாபகப்படுத்திக்கணும். சுச்சௌ தேஷே அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ அந்த பிளேஸ் வந்து எப்படி இருக்கணும்னா சௌச்சத்தோட இருக்கணும், ஹைஜீனிக்காக க்ளீனாக இருக்கணும். அப்படின்னா அந்த இடத்துல வந்து எந்த பூச்சியோ இல்லை எறும்போ இல்லை வேற ஏதோ இன்செக்ட் எல்லாம் வந்து அந்த இடத்துல இருக்கக்கூடாது. அப்போ ஃபிசிக்கலாக க்ளீனாக இருந்தால் போகாது, அது பார்த்த உடனே அந்த இடத்த பார்த்தா இங்கே உட்காந்து தியானம் பண்ணால் நல்லா இருக்கும்ல அப்படின்னு நம்மளுடைய மனசுக்கு தோன்ற மாதிரியான ஒரு இடமா அது இருக்கணும். இப்போ நம்மளுக்கு தோணும்ல, இங்கே இந்த இடத்துல படுத்துன்னா நல்லா தூக்கம் வரும் அப்படின்னு நமக்கு தோன்றது இல்லை, இந்த போர்வை போத்தின்னா சுகமாக தூங்கலாம் அப்படின்னு நம்மளுக்கு வருது இல்லை, அந்த மாதிரி அந்த இடத்த பார்த்தா தியானம் பண்ணால் நல்லா இருக்கும்ல அப்படின்னு நமக்கு வந்து ஒரு தாட்டு வரணும். ஸோ ஒரு பிளேஸும் ஒரு விஷயத்தோட வந்து அசோசியேட் ஆகியிருக்கும் இல்லையா? ஸோ ஆஃபீஸ் ரூமுக்கு போனோன்னா திட்டு வாங்குறது நமக்கு ஞாபகத்துக்கு வரும். அது மாதிரி இப்போது டைனிங் ரூமுக்கு போனோன்னா சாப்பிடணும் அப்படின்னு ஞாபகம் வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு பிளேஸை வந்து நாம் செலக்ட் பண்ணி அந்த இடத்த பார்த்தாலே எனக்கு தியானம் பண்ணணும் அப்படின்னு வந்து அந்த தாட் ஆனது வரணும். அதனால தான் அந்த இடத்த வந்து நாம் நிறையா சுவாமி படம் அப்புறம் நிறையா மகரிஷிகளோட படம்லாம் வச்சு டெக்கரேட்லாம் பண்ணினோன்னா அந்த இடத்த பார்த்தா அந்த மாதிரி நம்மளுக்கு தோணும். சுச்சௌ தேஷே, ஸோ கீதாவில் பார்த்துருக்கோம், சுச்சௌ தேஷே பிரதிஷ்டாபிய ஸ்திரமாசனம் ஆத்மனஹா, அப்புறம் நாத்யுச்சிதம் நாதிநீச்சம் சைலாஜின குஷோத்தரம் அப்படின்லாம் பார்த்துருக்கோம். அப்படின்னா என்னன்னு நமக்கு தெரியல, ஹைட்டாக இருக்கக்கூடாது, ஞாபகம் இருக்கா அதெல்லாம், நான் அதி நீச்சம் ரொம்ப கீழவும் வந்து இருக்கக்கூடாது, அதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ இங்கே என்ன சொல்கிறது, சமேனா சமமா ஈவன் கிரவுண்டாக இருக்கணும். ஸோ அன்ஈவனாக இருந்தது அப்படின்னா பாடிக்கு பேலன்ஸ் கிடைக்காது. விவர்ஜிதே, ஸோ அதாவது இந்த டிஸ்டர்பிங் திங்ஸ் அதெல்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் அந்த இடத்துலேருந்து வந்து நாம் ரிமூவ் பண்ணிடணும். ஸோ இங்கே வந்து ஒரு லிஸ்ட்டு கொடுக்கறது, எதெல்லாம் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குதுன்னு உபனிஷத் வந்து ஒரு லிஸ்ட்டு கொடுக்கறது. சர்க்கரா, ஜென்ரலாக வந்து சர்க்கரானா சர்க்கரைன்னு அர்த்தம், அதையும் எடுத்துக்கலாம். நம்ம சர்க்கரைலாம் அந்த இடத்துல இருந்ததுன்னா எறும்பு வரும், சர்க்கரை இருந்ததுன்னா ஏதாவது ஒரு தின்பண்டம்லாம் இருந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா டிஸ்டர்பன்ஸ் நம்மளுக்கு வரும். பட் இங்கே வந்து சர்க்கரா அப்படின்னா பெபிள்ஸ்ன்னு சொல்லப்படுறது, குட்டி குட்டி கல், அதெல்லாம் நம்மளோட காலெல்லாம் வந்து குத்தும், உட்கார முடியாது. அதுக்கப்புறம் வந்து பன்னி அப்படின்னு சொன்னால் அந்த இடம் வந்து ரொம்ப ஹாட்டாக இருக்கக்கூடாது, அப்படி வேர்த்து கொட்டுற மாதிரிலாம் இருந்ததுன்னா நம்மளால் வந்து டெஃபினட்டாக தியானம் பண்ண முடியாது. வாலுக்கா அப்படின்னு சொன்னால் டஸ்ட்டுன்னு அர்த்தம், ஆர் பொல்யூஷன் அப்படி கூட எடுத்துக்கலாம். ஏன் அது வந்து டஸ்டி பிளேஸாக இருக்கக்கூடாது? நம்ம போய் உட்காந்துட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், பிராணாயாமா ப்ராக்டிஸ் பண்ணுவோமா, நல்ல டீப் இன்ஹலேஷன், டஸ்டெல்லாம் நல்லா உள்ள போகும். அதுக்கப்புறம் என்ன ஆகும், அடுத்த நாள் தும்மல் இரும்பல், அதனால மெடிடேஷன் கட்டு. ஸோ அந்த டஸ்டி பிளேஸ்லாம் போய் நாம் உட்காரக்கூடாது. சப்த ஜல ஆஸ்ரய, சப்த அப்படின்னா எக்ஸ்டர்னல் நாய்ஸ், சத்தமாக இருக்கிற இடத்துல போய் டெஃபினட்டாக உட்காந்துன்னு நம்மளால மெடிடேட் பண்ண முடியாது. டிஸ்ட்ராக்டிங் சவுண்ட்ஸ்லாம் இருக்கக்கூடாது. ஜலாஸ்ரய அப்படின்னா
தண்ணி இருக்கிற இடம், வாட்டர் பாடி இருக்கிற இடம். இப்போ நம்ம வந்து ஜென்ரலாக நினைப்போம்ல, ஒரு மாதிரி ஒரு நதி இருக்கு, அந்த நதிக்கு பக்கத்தில் போய் உட்காந்துட்டு தியானம் பண்ணலாம் அப்படின்னா, அப்போ தான் அந்த நதிக்கு சில பேர் குளிக்க வருவா, சில பேர் துணி துவைக்க வருவா. ஸோ அதெல்லாம் வந்து கண்டிப்பாக உண்மையாகவே தியானம் பண்ணணும் அப்படின்ற ஒரு, அதாவது எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகணும்னு ட்ரை பண்ணுறவா அந்த மாதிரி இடத்துலலாம் போய் உட்காந்துட்டு வந்து ப்ராக்டிஸ் பண்ணால் நிறைய டிஸ்டர்பன்சஸ் இருக்கும். ஸோ வன்னிங்கிறது அந்த ஹாட்னஸ் ரெப்ரசன்ட் பண்ணுறது. ஜலம் வந்து ரொம்ப கோல்டான பிளேஸ்லையும் போய் நாம் உட்காரக்கூடாது. அப்போ என்னதான் இருக்கணும், ஒரே ஒரு ரூல். இதெல்லாம் என்னால் பார்த்துட்டு இருந்தேன்னா என்னால் மெடிடேஷனே பண்ண முடியாது அப்படின்னு நம்மளுக்கு தோணிதுன்னா, ஒன்று சொல்கிறது, மனோனுகூலே, மனசுக்கு இந்த இடம் வந்து எப்படியாவது நான் வந்து தியானம் பண்ணிடுவேன் அப்படின்னு தோணிதுன்னா அந்த இடத்த நீனு செலக்ட் பண்ணிக்கோ. அதான் ஒரே ரூல் அப்படின்னு சொல்கிறது. மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளால வந்து இடத்த செலக்ட் பண்ணுறதுக்கே பல ஜென்மம் ஆகும் நம்மளுக்கு. அதனால டூ மெனி ரூல்ஸ் எல்லாம் எப்பயுமே நம்மளுக்கு இட் டசன்ட் ஒர்க் இல்லையா. அதனால மனோனுகூலே. இப்போ எங்கேயாவது போய் கிருஷ்ணர் வந்து சொல்லியிருக்கார், மான் தோல், நீ மான் தோலை தேடிட்டு இருந்தேன்னா எப்போ கிடைக்கும், கிடைக்கவே கிடைக்காது இல்லையா. அதனால நிறைய ரூல்ஸ் எல்லாம் நம்மளால இப்போ ஃபாலோ பண்ண முடியாது. ஏதோ ஒரு இடமா போனோமா பார்த்தோமா உட்கார்ந்துட்டு தியானம் பண்ணணும். ஸோ கண்டியூசிவாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். ஸோ பிரம்மசூத்திரத்தில் ஒரு சூத்திரமே இருக்குது இதுக்கு. அதாவது தியானம் பண்ணுறதுக்கு எக்ஸ்டர்னல் ரூல்ஸ் எல்லாம் கம்பல்சரியாக ஃபாலோ பண்ணியே ஆகணுமா, இல்லைன்னா பண்ண வேண்டாமா அப்படின்னே வந்து வியாசாச்சாரியார் வந்து ஒரு ஒரு சூத்திரம் வந்து ஒன்று கொடுத்துருக்கார். அதில் சங்கராச்சாரியார் அதுக்கு பாஷ்யம் எழுதும் பொழுது அவர் என்ன சொல்கிறாருன்னா, எக்ஸ்டர்னல் ரூல்ஸ் எல்லாம் கம்பல்சரியாக ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா மனோனுகூலேன்னு ஒரு வார்த்தை ஸ்வேதாஸ்வதர் உபனிஷத்தில் இருக்குது. அதனால எக்ஸ்டர்னல் ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு இதை தான் அந்த சூத்திரத்துக்கு சங்கரர் வந்து ரெஃபரன்ஸாக கொடுக்குறார். ஸோ கண்டியூசிவாக இருந்தால் போதும். ஸோ சூத்ரா நம்பர் வந்து 4.1.11 அது அந்த டாபிக் வந்து டிஸ்கஸ் பண்ணப்படுறது. நது சக்ஷு பீடனே, சக்ஷு பீடனம் அப்படின்னு சொன்னால் கண்ணுக்கு டிஸ்ட்ராக்ட் ஆகிற மாதிரியான விஷயங்களும் வந்து அந்த இடத்துல இருக்கக்கூடாது. பீடனம் சொன்னால் டிஸ்டர்பிங் அப்படின்னு அர்த்தம். அப்போ கண்ணை வந்து எது அந்த இடம் வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாதோ அந்த மாதிரியான இடத்துக்கு போகணும். ஸோ இந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ்லாம் கூட கண்ணை வந்து டிஸ்டர்ப் பண்ணலாம் இல்லையா. ஸோ அதனால தான் அந்த வாலுக்காலாம் அந்த மாதிரி இடத்துக்குலாம் நாம் போகக்கூடாது. ஸோ சக்ஷு பீடனே நது மனோனுகூலே. சரி, அப்போ எந்த இடத்துல போய் பண்ணலாம் அப்படின்னா உபனிஷத்து அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுக்கறது குஹா. போய் குகையில போய் இது பண்ணு, போய் தியானம் பண்ணு அப்படின்னு சொல்ற. அதனால தான் அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா குகையில தான் உட்காந்துட்டு எல்லாரும் தியானம் பண்ணுவாங்க. இப்போ வந்து குகையெல்லாம் அது வந்து மலையே இல்லை, அதுக்கப்புறம் தான் அதுக்குள்ள வந்து குகையெல்லாம் உள்ள போய் தேடுறது. நேத்திக்கு பார்த்தா அந்த இடத்துல வந்து ஒரு மலை இருக்கும். இன்னும் நீங்க வந்து ஒரு 2 months கழிச்சு அந்த பக்கம் வந்தெல்லாம் மலை இருந்ததுக்கான சுவடே இல்லாமல் அதெல்லாம் வந்து குவாரியா இருக்கும். இந்த மாதிரி ஏதாவது இது பண்ணியிருப்பா இல்லையா. அதனால இப்போ நம்மளுக்கு அது மாதிரி இடம்லாம் நாட் பாசிபிள். பட் அந்த காலத்தில் அதெல்லாம் இருந்ததுனால உபனிஷத் சொல்றது குஹா நிவாத அப்படின்னா அந்த விண்டெல்லாம் வராமல் இருக்கக்கூடிய ஒரு இடமா நாம் வந்து பார்த்து இருக்கணும். ஏன்னா மவுண்டன் ரேஞ்சஸ்லாம் இருந்ததுன்னா காற்றெல்லாம் நிறைய இருக்கும்ல, அந்த மாதிரி இடமா அது இல்லாமல் நாம் வந்து பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறது. பிரயோஜயேத், பிரயோஜயேத்னா அந்த மாதிரியான ஒரு இடத்த பார்த்து நீனு தியானம் பண்ணு. யோக தியானம் புரியாத் அப்படின்னு சொல்கிறது. தியானம் புரியாத். ஸோ உன்னோட வேதாந்திக் மெடிடேஷனை நீனு ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு சொல்கிறது. இதோட வந்து இந்த ப்ரிப்பரேஷன், ஜென்ரல் ப்ரிப்பரேஷன், ஸ்பெசிஃபிக் ப்ரிப்பரேஷன், அந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டோம். இனிமே பார்க்க போகிற மந்திரங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த மாதிரி நீனு தியானம் பண்ணினேன் அப்படின்னு சொன்னால், ப்ராப்பராக தியானம் பண்ணினா உனக்கு என்ன மாதிரியான எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாம் கிடைக்கும். நம்ம எல்லாருக்கும் இதில் தான் இன்ட்ரெஸ்ட். இது மாதிரி இந்த லைட்டு வருது அதெல்லாம் சொல்லுவாள்ல, கண்ணை மூடினா இந்த மாதிரி ஒரு ரெட் கலர் லைட் வந்தது, அதுக்கப்புறம் வந்து புகையாக தெரிஞ்சது, அதெல்லாம் சொல்லுவாள்ல. அந்த மாதிரி நிறைய விதமான எக்ஸ்பீரியன்சஸ்
பாசிபிள். ஸோ அதை வச்சு நாம் வந்து என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, நான் வந்து தியானத்தில் வந்து ப்ராக்ரெஸ் ஆகியிருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அது நம்மளுடைய எய்ம் கிடையாது. ஏன்னா நம்ம பண்ண போகிறது ஆத்ம தியானம். அது புகையா இருக்குமா, கருப்பா இருக்குமா, வெள்ளையா இருக்குமா, லைட்டா இருக்குமா, அதனால நமக்கு அதுல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் வந்து இருக்கக்கூடாது. என்ன சொல்ல போறதுங்கிற ஆர்வம் கூட நமக்கு இருக்கக்கூடாது. ஆனால் உபநிஷத்துல அது சொல்லியிருக்கிறதுனால நாம வந்து அதை பார்க்க போறோம். பட் அதுல வந்து நம்மளோட ஃபோக்கஸ் இல்லாமல் இருந்ததுன்னா உங்களால சக்சஸ்ஃபுல்லாக தியானம் பண்ண முடியும். அதுல ஃபோக்கஸ் இருந்ததுன்னா கண்டிப்பா உங்களால தியானம் சக்சஸ்ஃபுல்லாக பண்ண முடியாது. ஏன்னா நம்மளோட எய்ம் வந்து மகா வாக்கிய நிஷ்டா, அதுதான் நம்மளுடைய எய்ம். அப்போ இதெல்லாம் என்னது அப்படின்னா, நம்ம ப்ராப்பராக பண்ணினோன்னா ஒரு சைடு இஃபெக்ட்னு சொல்லுவோம்ல, பை ப்ராடக்ட்னு சொல்லுவோம்ல, அவாந்தர பலமாக இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து கிடைக்கலாம், கிடைக்காமலும் போகலாம். அதனால இன்ஃபேக்ட் வந்து பதஞ்சலி மகரிஷி ஒரு நோட்டே கொடுக்குறார். இந்த மாதிரி சித்திகளுக்காக நீ வந்து பண்ணினேன்னா அந்த சித்தியே உனக்கு வந்து உன்னோட ஸ்பிரிச்சுவல் ப்ராக்ரெஸ்க்கு ஆப்ஸ்டிக்கலாக இருக்கும் அப்படின்னு. அதனால என்னெல்லாம் எக்ஸ்பீரியன்சஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத நாம் நெக்ஸ்ட் கிளாஸ்லேயே பார்க்கலாம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.